சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ர கதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ர கதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்தனை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. சிவாய நமஹ. அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்காக துலா ராசிக்கு இந்த 2026 எந்த மாதிரி பலன்கள் இருக்குது, எந்த விஷயத்துலலாம் நன்மைகள் இருக்குது, எதிலெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத விரிவாக பார்ப்போங்க. இந்த வருடம் துலா ராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா பல நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வருடமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா துலா ராசிக்கு பல நாட்களாக ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்புறம் உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், பொதுவாக சொல்லுவாங்க ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடினவனுக்கு 9ல் குரு அப்படிம்பாங்க. அதாவது ஒரு வெற்றி பெற்று விட்டான், ஒரு விஷயத்தில் தப்பிச்சுட்டான், ஒரு பெரிய கண்டத்துலேருந்து அவன் இதாகிட்டான் அப்படின்னாலே அவனுக்கு இந்த 9ஆம் இடத்துல குரு
அதனுடைய அடிப்படையே ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம். இப்போ அதே மாதிரி இப்போ 9ல் இருக்கக்கூடியதான குரு பகவான் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது. அதனால் துளாராசிக்காரங்கள் செய்தொழில் சிறப்படையும். சொந்த வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் லாபங்கள் பன்மடங்கு உயரும். அதே மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் கவனிச்சிங்கன்னா அதில் ஒரு கம்மியான பேருக்கு மட்டும்தான் என்ன வேலை செய்கிறாங்களோ அதையே தந்த படிப்பை படிச்சிருப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் படித்தது ஒன்றா இருக்கும், வேலை பார்க்குறது வேறு விதமாக இருக்கும். துளாராசிக்காரங்களுக்கு அது ஒரு இயற்கை தான். அது ஏன்னாலன்னா அந்த சுக்கிர பகவான், அதே சுக்கிர பகவான் தான் அஷ்டமஸ்தானத்துக்கும் வந்துடுவார். ஜென்மாதிபதி தான் அஷ்டமஸ்தானத்திற்கு. அதனால் எவர் உங்களுக்கு கொண்டு போகிறாரோ அதை அவர் தான் தடையை கொடுத்து அதுலேருந்து மாற்றியும் விடுவார். கொஞ்சம் சில நபருக்கு மட்டும்தான் சுக்கிரன் வலுமையாக இருக்கக்கூடிய ஜாதகக்காரங்க துளாராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் என்ன படித்தாங்களோ அதே துறையிலே வேலை பார்ப்பாங்க. சரி, உங்களோட இப்போ கதைக்கு வந்துடுவோம். இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நீங்கள் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத துறையில் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த வேலை பார்க்குறதுக்குரிய துறையில் உங்களுக்கான அறிவை நீங்கள் வளர்த்தி கொண்டால் மட்டும்தான் அதில் உங்களை நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும். தக்கையும் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதிலே நீங்கள் வளர்ச்சி ஆகணும். ரெண்டுமே செய்யணும். அதில் நீங்கள் உங்களுடைய பொசிஷனையும் நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் அடுத்தடுத்து ஹையராக நீங்கள் உங்களுடைய வளர்ச்சியையும் உறுதி செய்யணும். அதுதானே முக்கியம். நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 10 வருடம் கழிச்சு இதே 10 ரூபா தான் நம்ம சம்பாதித்து கொண்டு இருக்கோம்னா அதை வச்சு நம்ம எப்படி திருப்தியாக சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அதுக்குடைய அடுத்த விலைவாசிகள், அடுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள், காய்கறிகள், நகைகள், நட்டுகள், அதே மாதிரி நம்மளுடைய இடங்கள் எல்லாமே ஏறிட்டு இருக்கு, ஒரு ஹைக் போயிட்டுருக்கு. அப்போது இன்றைக்கு நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னா 10 வருடம் கழிச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 30 ரூபா 40 ரூபா அப்படின்னு நம்மளுடைய கிராஜுவலாக, அதுக்குன்னு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபான்னு உடனே மாறணும்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது ஒரு கிராஜுவலாக இருக்கும் பட்சத்தில் தான் மிக மிக நம்மளுடைய வளர்ச்சியை உறுதியாக நம்ம நம்ப முடியும். அப்போது இந்த துளாராசிக்காரங்களுக்கு சம்மந்தமில்லாத துறையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயங்கள், அதாவது என்ன வேலை செய்கிறாங்களோ அது சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கான படிப்பை வளர்த்தி கொள்வது மிக 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 அவசியமாக மாறுது. அப்போது அது மாதிரியான பல நல்ல விஷயங்கள், ஏன்னா 9ஆம் இடங்கிறது வலிமையானால் தான் அந்த படிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது படிக்கக்கூடிய சூழ்நிலையே வராது. நீங்கள் எதாவது படிக்கணும் பல வருஷம் முயற்சி பண்ணாலும் படிக்கவே முடியாது. அல்லது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிட்டீங்க, அதில் ஒரு சின்ன நுணுக்கம், அதில் உள்ள சின்ன விஷயங்களே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு 4 நாள் ஒர்க் ஷாப் கிளாஸ் போகணும், ஏதோ ஒரு விஷயங்கள் போய் கற்றுக்கணும் வைக்கணும் நினைக்கிறீங்க. ஆனால் செய்யவே முடியாத சூழ்நிலை வந்தாலும் கூட இப்போ உள்ள காலம் அந்த சூழ்நிலை மாறும். அதனால் பரிபூர்ணமான நல்ல அனுகிரகங்கள் துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அமக்கலமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், வேலை பார்க்குறவங்களுக்கே படிப்பு நல்லா வருதுங்கிறப்போ அந்த படிக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா படிப்பு அமக்கலமாக இருக்கும். நல்ல விளையாட்டுத்தனங்கள் எல்லாமே குறைஞ்சி நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிகள் ஏற்பட போது மாணவர்களுக்கு. அதே மங்கையர்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்திலே நல்ல சந்தோஷம், பூரிப்பு, அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் ஏற்பட போகுது. துளாராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக பாதம் சார்ந்த சில உபாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் போட்டு வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் உண்டு. குடும்பத்திலையும் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். சிவாய நமஹ. சிவாய நமஹ. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள், விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான இந்த சேனல், இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோவில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புதபகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும், குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம்,
இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம் திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அது மாதிரி பல கோவில்கள் ஆதிநாய கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய மாத பிறப்புகள் வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால் இன்னொன்று திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பெயர்ச்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பெயர்ச்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம், நல்ல பலன்கள் உண்டு. முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமஹ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை அந்த 12 மாதங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய கர்ம பலன் ஒளித்தத்துவ பிரகாரம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் துலாம் ராசிக்கு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்கும் பொழுது முதல்ல இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு பொதுவான பலன் தான். நம்மளுடைய 4 கிரகம் என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு, கேது, சனி, குரு இந்தோட சஞ்சாரத்தை வைத்து பொதுவாக 2026 எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை துலாம் ராசிக்காரன் கொடுக்க போகுதுங்கிற ஒரு பொது பலனை பார்க்க போகிறோம். அதுல பாருங்க, குரு 9ஆம் இடத்திலேயே இருக்கிறார். ஆண்டு பிறக்கும் பொழுது மே மாதம் வரை 9ஆம் இடத்திலிருந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போகிறார், உச்சம் பெறுகிறார். அதே சமயத்தில் சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறது மிகவும் நன்று. 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்தில் கேதும் இருப்பது தவறில்லை. ஸோ இப்போ பாருங்க, ஆண்டின் முதல் ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, முதல் 5 மாதம் குரு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறது. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, தைரியம் இருக்கு. ஒரு 2 விஷயம் தவறா போனாலும் அடுத்த விஷயம் கை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குது. பாக்கியங்கள் குறைவதில்லை. தந்தையார் வழியாக விஷயங்கள் நமக்கு என்ன ஒரு கையில் வித்தை இருந்து நம்ம எப்படி சம்பாதனையில் வாழ்ந்துட்டு இருக்கோமோ, இந்த உலகத்தில் எப்படி நம்ம சர்வைவாக இருக்கிறோமோ அதில் எந்த ஒரு வாழ்வாதாரமும் பிரச்சனையும் வரப்போறதில்லை. அதே சமயத்தில் கடன்கள் பிரச்சனைகள்லாம் பெருசாக ஆகாமல் 6ஆம் இடம்ங்கிறத சனி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பிரச்சனையும் எதிரிகளையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறார். குழந்தைகள் விஷயத்துக்கு அதிகம் மெனக்கடக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விஷயத்துக்காக, படிப்பு விஷயத்துக்காக, மற்ற விஷயத்துக்காக நம்ம மெனக்கெடுதல் உண்டு. லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளி மாநிலம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், அது மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கிளில் தொழில் வேலை செய்திருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது பொதுவாக ஆண்டின் முதல் 5 மாதங்கள் இது மாதிரி ஒரு அமைப்பு தான். பெரிய ஒரு பிரச்சனைகள் இல்லை, பெரிய ஒரு கை மீறி போகக்கூடிய வம்பு வழக்குகளோ, உடல் உபாதைகளோ, கடன் பிரச்சனைகளோ அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓரளவுக்கு முன்னோக்கி போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் அவங்களோட ஒழுக்கங்கள் குறையாமல், கொஞ்சம் ஃபோக்கஸ் குறையாமல் படிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குறார். அதே சமயத்தில் தேவையற்ற உடல் உபாதைகள்லாம் இது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்து உடல் உபாதைகளும் ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. உறவுகள், காதல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது இந்த மாதிரி வேற ஒரு அந்நியரோட ஒரு பழகிறது, புதிய பழக்கம் அதில் ஈர்க்கப்படுகிறது, ஒரு தப்பான ஒரு சகவாசம் பெறுவது, அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு சனி குரு உச்சம் வரும் பொழுது 6ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணுறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இதனால் என்ன ஆகுனா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இடம், வீடு, வண்டி, வாகனத்தை கையில் இருக்க காசை வைத்து ஒரு லோன் போட்டு வாங்குறது, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது, ஒரு செடானை கொடுத்து ஒரு எஸ்யூவி வண்டி வாங்குறது,
அதே சமயத்தில் ஒரு பைக் வச்சுருந்தீங்கன்னா பழைய பைக்கு கொடுத்து இன்னொரு பெரிய ஒரு கேடிஎம் அது மாதிரி ஓரளவுக்கு லக்ஸுரியான ஒரு வண்டி வாங்குறது, வீட்டில் வந்து சில சுப செலவுகள் செய்வது, சோஃபா செட்டை மாற்றுறது, கிச்சனை கொஞ்சம் மாற்றுறது, அப்கிரேட் பண்ணுறது, வாஷிங் மிஷின், இது மாதிரி சில வசதிக்காக சில சுப விரயங்களை செய்வது, சில சுப செலவுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுப்பார். அதே சமயத்தில் வேலை இது மாதிரி ஃபினான்ஷியல் லைனில் பேங்கிங் லைனில் சொல்லிக் கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு இடம் மாற்றம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ப்ரொமோஷன் அது மாதிரி விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதே சமயத்தில் உடல் உபாதைகள் புதுசாக வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் செடென்ட்ரியாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அதிகமாக உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்குலாம் கொஞ்சம் டயபெட்டிஸு, தேவையற்ற உடல் அஜீரண கோளாறுகள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ 2வது ஆஃப் பார்த்தீங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் வர மாதிரி இருந்தாலும் உடல் உபாதைகள், கடன்படுதல்ங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ஆனால் பணப்புழக்காட்டம் அதிகமாகும். அதே சமயத்தில் விரயங்கள், தேவையற்ற செலவுகள் செய்கிறீங்களாங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். முதல்ல 5 மாதங்கள் கொஞ்சம் பரவாயில்ல, 2வது 5 மாதங்கள் வந்து ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலும் உங்களுக்கு எல்லை மீறி போகக்கூடிய செலவுகள், குடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல அமைப்பு. ஃபினான்ஷியல் விஷயங்கள், எதிரிகள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெரிய அத்துமீறி போய் உங்கள் வாழ்வாதாரம் கெடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்காது. இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நீங்கள் எது மாதிரி ஜாதகத்தில் பிறந்தீங்க, உங்களோட லக்னம் என்ன, நீங்கள் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, அது மாதிரி விஷயங்களாம் நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான ராஜயோக தசை போகுதா, என்ன புக்தி போகுது, இந்த தசநாதரும் புக்திநாதரும் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்பில் இருக்கிறார், அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து இப்போ நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஒரு மாதிரி சுமாரான தசாபுக்திகள் போகும்பொழுது இந்த மாதிரி சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் சுமாராகவும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலம் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் இந்த கோச்சார அமைப்பையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே அடுத்து வரக்கூடிய 3 மாதங்கள் 6 மாதங்கள் ஒரு ஆண்டு வரைக்கும் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும், உங்களுடைய ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, உங்கள் பிராப்தம் என்ன, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு காத்து கிடைக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு அது செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது, வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா அல்லது உள்நாட்டிலேயேவா, ப்ரைவேட் செக்டாரா, கவர்மெண்ட் செக்டாரா, தொழிலா, வேலையா, ஹையர் ஸ்டடீஸ் எது மாதிரி துறையில் போய் படிக்கலாம், எல்லா விஷயங்களும் எல்லா வயதினருக்கு வேணுங்கிற வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு கிளாரிட்டி வேணுமோ, எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கோ அது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாழ்க்கையில் திட்டங்கள் தீட்டி உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் செய்யணும், உங்களுக்கு எது மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு காத்து கிடக்குது, எந்த நேரத்தில் எது நடக்கும், எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும், எந்த நேரத்தில் வேகமாக போகலாங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தெரிந்து பண்ணுறதுக்கு இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி இந்த ஒளி தத்துவம் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தில் ஒளி தத்துவம் எப்படி இருக்குது, எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த கிரகம் உண்மையிலேயே அருமையாக இருக்குது, அந்த கிரகத்தின் தசை நடக்குதா, எந்த மாதிரி டைம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி தக்க திட்டங்களை தீட்டி தேவையற்ற பண விரயங்கள், சமய விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து நமக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல், அது மாணவர்களாக இருந்தால் அவங்களோட படிக்கக்கூடிய எதிர்காலத்துக்கு வேணுங்கிற ஹையர் ஸ்டடீஸோட செலெக்ஷனாக இருந்தாலும் சரி, கல்யாணம் நமக்கு லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா எது மாதிரி டைமில் வந்து அது மாதிரி நல்ல டைம் நமக்கு வருது, நம்மளுடைய வேலை தொழில் வந்து எப்போ நம்ம மாறலாம், எது வரைக்கும் நம்ம ஒரே இடத்துல இருக்கணும், எந்த இடத்துல மாறுதல் நல்லது, தொழில் ரீதியான எப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எப்போ நம்ம அடக்கி வாசிக்கணும், எல்லா விஷயங்களும் நம்ம இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து துல்லியமான பலன் எடுத்து நம்ம வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார், மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால், எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7 சனி ஆரம்பிக்கிறது, மகர ராசிக்காரர்களுக்கு 7 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது, கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது வந்து மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட வந்து 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் வந்து குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்போது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல வந்து அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம் அதாவது 2025 நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர வந்து அனலிட்டிக்கல் லேப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம்.
இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளணும். அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர வந்து பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்சிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதை தவிர வந்து பார்த்தாலேனால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அதை தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம். இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம் நினச்சின்னு இருப்பாள். ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாவத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். துலாம்
சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில். ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம். என்ன முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். அதை தவிர இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதற்கு பிறகு 6ஆம் இடம் போகிறார். மிகப்பெரிய ஏற்றமான காலம் உங்களுக்கு. அதாவது மறைந்த இடங்களில் அசுபர்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னா புதிய தொழில் உண்டாகும், தொழிலில் மாறுதல்கள் உண்டாகும், புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, பழைய கடன்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். அதை தவிர உங்களுடைய அடிமை தொழிலை பற்றி சொல்லுவோம். இது எல்லாமே புதுசாக அமையும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கீங்க, ஒரு பெரிய அளவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஜூனியர் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது கடன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பழைய கடன்களும் பழைய கடன்கள் முற்றிலும் நீங்கி புதிய கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சனி பகவான் போகிறார். இந்த வருஷம் 2026 மார்ச் மாதம் 6ஆம் இடத்துல சனி பகவான் போகிறார். மிகவும் ஏற்றமான காலம். ஒரு 2.5-3 வருஷத்துக்கு எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறுவீங்க. அனாயாசமாக போட்டிகளில் எல்லா விஷயத்திலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தேன்னா 2026 மே மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ல் வர்றார். 10ல் வராரு. சார் என்ன சார் இது துலா ராசிக்காரர்களுக்கு 10ல் குரு வருதே அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. அவர் ஏற்கனவே ஒரு மறைந்த வீட்டுக்கு அதிபதி, 3-6க்கு உண்டான அதிபதி. அவர் 10ல் போய் இருக்கிறதுனால பெரிய மாற்றங்கள் வராது. என்ன மாற்றம் வரும் அப்படின்னா உங்களுக்கு புதிய தொழில் அமையும். தொழிலில் ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய அதாவது எதிர்பாலினத்தவருக்கு சற்று பின்னடைவு, உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டம். அதாவது மே மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து 26 மேக்கு மாறுறார். ஜூன் மாதத்துலேருந்து வச்சுக்கோங்க. ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் 20ஆம் தேதி வரலாம் ஒரு 4-5 மாதத்துக்கு ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கணும். எதிர்பாலினத்தவனுடைய உடல்நிலையில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும். மருத்துவர்களை ஆலோசிக்கணும். மருத்துவர்கள்ட்ட போயிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா சரியான மருந்துகளை எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உடற்பயிற்சி ரொம்பவுமே முக்கியம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா மேஜர்லி சனி பகவான் 6ஆம் இடத்துல போகிறதுனால சற்று அதாவது கடன்கள் எதுவாக இருந்தாலும் அது சுப கடன்களாகவும் இருக்கும். ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3-5 மாதத்துக்கு இருக்கார். அதுக்கப்புறம் 5-6 மாதத்துக்கு இருக்கார். ஜனவரியிலேருந்து மே 26 தேதி வரலும் இருக்கார். அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தோம்னா அக்டோபர் 20 தேதி ஒரு 4-5 மாதத்துக்கு மட்டும்தான் 10ஆம் இடம் போகிறார். அந்த 5 மாதத்தில் சற்று பிரச்சனைகள் தொழிலில் வரும். தொழில் செய்யக்கூடிய தொழிலில் வரும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு. அந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் டெசிஷன்ஸ் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 11ஆம் இடத்துக்கு வரும்போது லாபத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் நின்னாரே. ஆனால் அமோகமான கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஒரு பெரிய பொற்காலமாக இருக்க போகிறது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் மாற்றம் மார்ச் மாதம் வர்றதுனால எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். போட்டிகளில் வெற்றி அடைகிறதுனால உங்களுக்கு பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். படிப்பு விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பழைய கடன்கள் அடையக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. சுப கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் குருவின் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவருக்கு உடல்நிலையில் சற்று பின்னடைவு
மனநிறைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆனால் 2026 11ஆம் மாதத்துக்கு மேலே ராகு மாறும் பொழுது தாய் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா 9ஆம் இடத்துல வந்து கேது பகவான் போகும்போது தந்தையின் உடல் நலத்திலையும் தந்தையினுடைய சொத்துக்கள்லையும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குரு வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார் 10ஆம் மாதத்துக்கு அப்புறம். அது ஒரு பெரிய ஏற்றம். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நிஜமான பொற்காலம்னு சொல்ல போனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் மொச்சை தானம் கொடுங்க. அது தவிர வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் போய் சேவிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் ஒரு தரமாவது விசிட் பண்ணிட்டு வாங்க. அது சுக்கரஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, தாயாரை சேவிச்சுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா மொச்சை தானம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி தாயாருக்கு உங்களால் முடிஞ்சது குங்குமார்ச்சனை பண்ணிவிட்டு அதை தவிர வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு வந்து தானமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய பொற்காலமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு 2026 அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.